என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனி வட்டியில் வந்து ஏ வந்து 16,000 வாங்குறாரு 12% வட்டியில். அதேமாரி தனி வட்டியில் பி என்பவர் என்ன பண்ணுறாரு 12,000 வாங்குறாரு 18% வட்டியில். எத்தனை ஆண்டுகளில் இவங்களுடைய அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே முக்கியமான கீவேர்டே இந்த கடன் தொகை தான். இங்கே வட்டி கொடுக்கல, எங்களுடைய ஃபுல் அமௌண்ட் எப்போ ஈக்குவல் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. தனி வட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக அமௌண்ட் கடன் தொகைக்கு ஃபார்முலா கிடையாது. அதாவது அசல் கூட வட்டியை கூட்டி தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் இது இப்படி எழுதிக்கலாம். அமௌண்ட் ஒன்றும் அமௌண்ட் டூவும் எப்போ ஈக்குவல் ஆகும்னு கேட்குறாங்க. இதை நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணி எழுதணும்னா இதுமாரி எழுதிக்கலாம். P1 + SI1 + P2 + SI2ன்னு எழுதிக்கலாமா? P1 எவ்வளோ, அதாவது மொதல் அமௌண்ட்டு 16,000, ரெண்டாவது அமௌண்ட்டு 12,000. அதுக்கான வட்டி ஃபார்மில் வச்சு எழுதணுன்னா இதுமாரி எழுதிடலாம். இங்கே ஏன் எண்ணெய் ரெண்டுத்துலேயும் இங்கேயும் எண்ணெய் இங்கேயும் எண்ணெய் போட்டிருக்குன்னா, ஏன்னா ரெண்டுத்துலேயும் காலங்கிறது சமம். ஸோ அதனால் இங்கேயும் எண்ணெய் போட்டுட்டோம், இங்கேயும் எண்ணெய் போட்டுட்டோம். இப்போ காமனாக இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம், இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். அப்புறம் காமனாக இருக்கிற இங்கே ஒரு ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு காமனாக 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா இதேமாரி கிடைக்கும். 400 + 48 எண்ணெய், 300 + 54 எண்ணெய்னு கிடைக்கும். எண்ணெய் ஒரு சைடும் நம்பர்ஸ் ஒரு சைடும் கொண்டு போனோன்னா 6n = 100ன்னு கிடைக்கும். அப்போ n = 100/6ன்னு கிடைக்கும். சுருக்கணும்னா 16/2/3. 16/2/3. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆன்சர் சி 16/2/3.